காஃபி கேன் இன்வெஸ்டிங்க்கு என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் பிக் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். எதனால் இதோட நேம் காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓல்டன் டேஸில் மக்கள் அவங்களோட மணியாக இருக்கட்டும், அவங்களோட கோல்டு இதெல்லாம் ஒரு காஃபி கேனுக்கு உள்ளார ஹைட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஃப்யூச்சரில் அதை மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருந்தது. சில நாட்களில் அவங்கள அதை எடுக்கல, அதை ஒரு ட்ரெஷர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் இதுக்கு பேர் நம்ம காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு சொல்கிறோம். அப்படி வாங்குற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை அண்ட் ஃபர்கட் ஒன். அதாவது ஃபியூச்சரில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிஸ்க்லெஸ், சம்டைம்ஸ் ஈவன் ஜீரோ ரிஸ்க்காக நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுற காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ சில ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வச்சு செக் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம். நம்பர் 1, அந்த கம்பெனி அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கும். நம்பர் 2, இந்த கம்பெனி மினிமம் இயர் ஆன் இயர் 10% க்ரோத்தாவது இருக்கணும். நம்பர் 3, ROCE அட்லீஸ்ட் 15% ஃபார் 10 இயர்ஸ். நம்பர் 4, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மினிமம் 100 crore. நம்பர் 5, ஆல்வேஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி நல்ல ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணுறது நல்லது. செகண்ட் இன்வெஸ்டிங்க்கு நம்ம எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணலான்னா TCS, HCLTech, பிரிட்டானியா, அவென்யூ சூப்பர் மார்க்கெட், சன்ஃபார்மா, ஏசியன் பெயிண்ட்ஸ், டைட்டன் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம். இதை எப்போ புக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் ஆன் பண்ணுறதுக்கான போர்ட்ஃபோலியோவாக நம்ம பிளான் பண்ணி பில்ட் பண்ணலாம். இங்கே நான் சொல்லியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் ஃப்யூச்சரில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். நம்ம லாங் டைமுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணிக்கலாம். பர்சனலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அவரோட ஓல்டு டிமேட் அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஒரு டைரியிலேருந்து எடுத்து அதை என்ட்ரு பண்ணல. அதில் சில ஸ்டாக்ஸ் அவர் விட்டு வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு 12 வருஷத்தில் அது ஒரு 10,000 இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 83,000 அது இருந்தது. ஸோ இதுலேருந்து நம்மளோட அந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்கோட பவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ இன் another informative video. Thank you.